தெனாலிராமன் மாதிரி ஒருத்தர் அங்க போய் அவர் தெனாலிராமன் மாதிரி ஒருத்தர் போய் அவர் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறார். கிருஷ்ணதேவராயர் சொல்றார், அடே எப்படிடா என்னுடைய முன்னோர்கள்லாம் மேல போய் சேர்ந்துட்டாங்க, தெனாலிராமன் நம்ம கூட இருக்காப்படி, அவரை எப்படி மேல அனுப்ப முடியும்? அவரை போய் அனுப்ப சொல்றியே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது தேவரா. கனவு சொன்னேன். என் காதலியே கடவுள் சொன்னாரு. தெனாலிராமன் மாதிரி ஒருத்தர் வந்தா தான் இவங்க சலிப்பெல்லாம் போகும். சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி கிருஷ்ணதேவராய அரசவையில எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களோ, அது போல சந்தோஷமா அவருடைய முன்னோர்கள் தாத்தா, பாட்டி எல்லாம் இருக்கணும்னா, தெனாலிராமன் நிச்சயமா சொர்க்கத்துக்கு போய் அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு குஷிப்படுத்தணும் அப்படி. இவரு கிருஷ்ணதேவருக்கு ஒரு தர்ம சங்கடம். என்னடா இவன் சொல்றானே அப்படின்ட்டு, அது எப்படிடா முடியும் அப்படின்னு, சார் ஐயா பாருங்க உங்க முன்னோர்கள்லாம் இப்படி இருக்கிறச்சே, அவங்களுக்கு கடமை இல்ல நீங்க பண்ண வேண்டியது. ஒண்ணு இல்ல, விறகு கட்டையெல்லாம் வச்சு கொளுத்தி விட்டுடுங்க. தெனாலிராமன் வேணாம் சொல்லவே மாட்டார். நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துப்பாரு. தாராளமா இறந்து போயிடுவாரு. இறந்து போயிட்டார் ஆவி மேல சொர்க்கத்துக்கு போய் இங்க பெரியவங்க எல்லாம் சந்தோஷிப்போம். அப்ப இங்க யாருடா இருப்பாங்க? பாருங்க இத்தனை காலம் நம்ம அனுபவிச்சோம் தெனாலிராமன. இப்போ அவங்க அனுபவிக்கிறது நியாயம் தானே? கிருஷ்ணதேவராயருக்கு ஆமா நியாயம்தான் அப்படின்ட்டு முடிவு பண்றார். இது எப்படி சொல்றது தர்ம சங்கடம். அன்னைக்கு அரசவைக்கு தெனாலிராமன் வர்றார். இதெல்லாம் 10 நாள் சௌக்கியமா? சௌக்கியம் தான். அதெல்லாம் பிடிக்கச்சு என் கூட தனியா பேசணும்டா அப்படின்னாரு. சொல்லுங்க அரசே அப்படி. இந்த மாதிரி நாவிதன் சொன்னா என்னுடைய முன்னோர்கள்லாம் ரொம்பவுமே சலிப்புடன் இருக்காங்க. எல்லாம் இருந்து கூட சந்தோஷமே இல்லாம வாழ்க்கைய சலிச்சு போய் நாங்க இருக்கிறாங்க. நீ தான் அவங்க போய் அவன் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற. அது எப்படி முடியும்? நான் இங்க இருக்கிறச்சே சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியுங்கிற. பெரிய தியாகம் தான் பண்ணணும். இந்த உலகத்துல எனக்காக எத்தனை போர் வீரர்கள் உயிர் விட்டுருக்காங்க. எத்தனை பேர் தியாகம் பண்ணிருக்காங்க. அது போல எனக்காக இதை பண்ணியே ஆகணும் தெனாலிராமன். இவருக்கு தேள் கொட்ட மாதிரி என்னவோ பண்ணியிருக்கான். யார் உங்களுக்கு இது சொன்னது? என்ன நம்ம நாவிதன் தான் சொன்னான். நேத்து கடவுள் ஒரு காதுல சொன்னாராம். எங்க முன்னோர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. தென்னல நல்லா புரிஞ்சு போச்சு. இவன் நமக்கு வேட்டு வைக்கிறான் அப்படின்ட்டு, சரிங்க தேவரா நீங்க சொன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. நாளைக்கு நான் எங்க வீட்ல நாவிதன் சொல்றான். எல்லார் எதிர்லயும் நம்ம அவர கழுத்துல இருக்க வச்சு. இவர் சொல்றாரு, இல்ல தேவரா நான் எங்க வீட்ல பூஜை பண்ணிட்டு, நானு என்ன உடன்கட்டை ஏறுற மாதிரி என் ஒய்ஃபையே பத்த வைக்க சொல்றேன். எல்லாம் போயிடும். நீங்க வேணா பார்த்துக்கிட்டு இருங்க. அதுல பிரச்சனையே கிடையாது. அப்படி. கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சந்தோஷம். ஆஹா! கேட்ட உடனே ஒத்துக்கிட்டான் அப்படியே தெனாலி. பெரிய ஆளு. ஆனா தெனாலிராமன பார்க்க முடியாதே! அப்படின்ட்டு கட்டி புடிச்சுக்கிட்டார். புடிச்சுக்கிட்டு, உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை செல்வங்களையும் நம்ம கஜானாவுல இருந்து நான் குடுத்துக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு தேவை? அதெல்லாம் எதுக்கு? இத்தனை நாள் என்ன காப்பாத்துறதுக்கா போறோம். சரி, நாளைக்கு காலையில நான் சொர்க்கத்துக்கு போய் சேர்றேன். அப்படி ரொம்ப சந்தோஷம். இத சொல்றார் நாவிதனுக்கு. நாவிதனுக்கு ஒரே குஷி. தொலைஞ்சான்டா. அவன் இனிமேல் நமக்கு போட்டியே கிடையாதுன்ட்டு ஒரே சிரிப்பு, சந்தோஷம். அடுத்த நாள் என்ன பண்றாரு, தெனாலிராமன் என்ன பண்றான், அந்த மாரி பெரிய விறகு கட்டெல்லாம் அடுக்கிட்டு, அதுக்குள்ள ஒரு சுரங்கம் மாதிரி வச்சு, உள்ள போற மாரி தனி ஏற்பாடு பண்ணிக்கிறான் ராத்திரியோட ராத்திரியே. அடுத்த நாள் காலையில தெனாலிராமன் வைஃப் சுவாமி நீங்க சொன்ன மாதிரி எங்க புருஷன் உடன்கட்டை ஏறுறாரு. நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணுன்ட்டு, அந்த அந்த விறகு கட்டையெல்லாம் இதுல வச்சு, அந்த அம்மா கொளுத்தி விட்டுட்டு 3 சுத்து சுத்தி கும்பிடுறாங்க. பகபகன்னு கபகபான்னு எரியுது. எல்லாருக்கும் ஒரு பக்கம் வருத்தம். எல்லாரும் ஒரு பக்கம் ஆஹா! எப்பேர்ப்பட்ட தியாகி நம்ம தெனாலிராமன். எப்படிப்பட்ட தியாகி அவன் தெனாலிராமன்ட்டு எல்லாம் எரிய முடிஞ்சுடுது. கிருஷ்ணதேவராயர் ஒரு வருத்தத்தோட, அதே நேரத்துல ஒரு சந்தோஷத்தோட திரும்பி வர்றார். நாவிதனுக்கு ஒரே சந்தோஷம். தொலைஞ்சான்டா. நமக்கு இந்த போட்டியே கிடையாதுன்ட்டு வந்தோம். 1 வாரம் ஆகுது. 1 வாரம் ஆன உடனே தெனாலிராமன் அரசவைக்கு வர்றார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். தெனாலிராமன் எப்படி வந்துட்டேன்? அது ஏன் கேட்கிறீங்க? ஒரு நாள் ஒரே குஷி தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க உங்க பெரியவங்க. நான் எல்லா விதமான கதையெல்லாம் சொன்னேன். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இவன் நாவிதன் அங்க இருக்கான். அவனுக்கு ஒரே தேள் கொட்ட மாதிரி. எப்பிட்றா எரிஞ்சு போன மாரி திரும்பி வர்றான்? எப்படிடா இது? அப்படின்னா தலைய சொரிஞ்சுக்கிறான். அப்ப சொல்றார் தெனாலிராமன், சுவாமி எல்லாம் சரிதான். ஒரு வாரத்துல எல்லாம் சரி பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, அவங்க என்ன தலையெடுத்து தூக்கி பார்க்க முடியல. அப்படிங்க. தலையெடுத்து தூக்கி பார்க்க முடியலையா?
அது எப்படின்னா அவ்வளவு தாடி வளர்ந்துச்சு. இத்தனை வருஷமா மேல இருந்ததுனால நிறைய தாடி வந்ததுனால தாடி வெயிட் தாங்காம தலை குனிஞ்செடுத்து நான் சொல்ற ஜோக் எல்லாம் படத்தை இப்படி புடிச்சுக்கிட்டு தான் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால உடனடியா அவங்களுக்கு ஷேவ் பண்ணணும். அவளை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம கிருஷ்ணதேவராயர் தான் அற்புதமான ஒரு நாவிதன் இருக்கானே, அவன அனுப்பிச்சு வைங்கோ. அவன் சரி பண்ணிடுவான்னு சொன்னாங்க. அதனால உங்கள பணிவோட நான் விண்ணப்பிச்சுக்கிறேன். உடனடியா நம்ம நாவிதன். அவருக்கு இணையானவர் யாருமே கிடையாது. பாருங்க உங்க முகம் கூட இப்படி பளபளபளன்னு இருக்கு. அவருக்கு திறமைசாலி அவர மாதிரி நாவிதன் யாருமே இருக்க முடியாது. நாளைக்கே அவர மேல அனுப்பிச்சிட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்த முறை நான் போறேன். நேரா பார்த்து சிரிப்பாங்கோ. நாவிதனுக்கு கை கால்லாம் வெட வெட வெடன்னு ஆயி போயிடும். அதுக்கு என்ன? உன்ன அனுப்பிச்சுட்டு வரலையா? அது போல நாவிதன் போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு சந்தோஷமா வரட்டும். என்ன நாவிதனே என்ன சொல்றீங்கன்றப்ப, நான் போக மாட்டேன். கிருஷ்ணருக்கு ஒரே கோவம். டேய்! உன் கழுத்து மேல தலை இருக்காது. என்ன தைரியம் இருந்தா தெனாலிராமன் போயிட்டு வரல? நீ போயிட்டு வா. 1 வாரம் போயிட்டு எல்லாருக்கும் ஷேவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வா. உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பார்க்கிறேன்றப்ப, நாவிதன் டமால்னு கால்ல விழுந்து தன் தப்ப சொல்றான். அப்ப தெனாலிராமன் சொல்றான்னா, புத்தி வேணும்டா. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு இந்த மாரி ஒரு பேச்சு இது நியாயமாங்கிறப்ப, நாவிதன் தலை குனியும். அற்புதமான கதை. எல்லாம் கை தட்டுங்க. கை தட்டுங்க சார். இது என்னன்னா, நாம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் புத்திசாலின்ட்டு. கம் வித் மீ. When you declare certain things, you decide certain things, you have a plan to execute. நாம நினைக்கிறோம் நாம செய்யறது கரெக்ட். யூ ஹேவ் சம்படி எல்ஸ் ஹூ இஸ் லிசனிங் டு. அவர் ஒரு தனி மனிதன். அவருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கு. நீங்க சொல்றது ஏற்புடைத்தா இருந்தா அவங்க எடுத்துக்கலாம். இல்லையா அவங்க மறுக்கலாம். அக்செப்ட் பீப்புள் as they are. அக்செப்ட் த சிச்சுவேஷன் as it is. இந்த நாவிதனுக்கு தான் தான் நான் ஈகோல தான் நினைச்சதை முடிக்க முடியும். தங்கிட்ட கிருஷ்ணதாட்டில் இருக்கிற இன்ஃபுளுயன்ஸை வச்சு எப்படியாவது தெனாலிராமனை நம்ம செய்யணும்னு நினைச்சான். ஆனால் தெனாலிராமன் அவரோட புத்திசாலி. அது போல வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு. அதனால நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே ஒருத்தருக்கு நல்லது பண்றது இருக்கணுமே ஒழிய நமக்கு சாதகமா அவங்களுக்கு பயன்படுத்தி நாம நல்லா இருக்கணும்ன்ற சுயநலத்தில் இருந்தோம்னா முடிவு இப்படித்தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு இது பொருந்தும். எனக்கு 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 எத்தனை பேர் சேர்த்து வச்சாலும் கடைசியில வகுத்தான் வகுத்தான் வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தனது. வகுத்தான் வகுத்த வகையல்லால். அற்புதமான திருக்குறள். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தனது. அந்த இறைவன் உனக்கு எழுதி வச்சிருக்கான் தலையில. அதுபடி நடக்குது. வர்றதை ஏத்துக்கணும். அக்செப்ட் பீப்புள், அக்செப்ட் தி சிச்சுவேஷன். இதுதான் வாழ்க்கைட்டு அந்த பயணத்தோட போயிட்டே இருக்கு. சந்தோஷம் வர்றச்ச எல்லோருடன் பகிர்ந்துக்கோங்க. துக்கங்கள் வர்றச்ச இதுல எனக்கு என்ன பாடம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை நம்ம போய்கிட்டே இருக்கணும். இல்லா காட்டி கோடி தொகுத்தாலும் நீ கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் துய்த்தலர் இது அதை அனுபவிக்க முடியாது. எத்தனை பேர் எவ்வளவு கோடிகள் இப்ப வயநாட்டுல யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் ரொம்ப துக்கமா இருந்தாலும் என்ன ஆச்சு அவங்க வீடு, வாசல், காரு, பங்களா எங்க போச்சு? மனித வாழ்க்கை அப்படிப்பட்டது. ஆக இருக்கக்கூடிய காலங்களில் live in the present, live in the present, live in the present. நாமளும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் பாருங்க. அதுதான் இந்த தெனாலிராமன் கதை. நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷம். நாம மட்டுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறது இயற்கை விதிக்கு மாறாது. முடியாது. முடியவே முடியாது. அதனாலதான் we are all interdependent. We are not independent. Always when you are interacting with the body, always prefer to interact. Don't react. இதெல்லாம் நமக்கு ஏற்படைத்தான கருத்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. உனக்கு மட்டும் ரொம்ப தெரியுமான்ட்டு. என்ன சொல்ல வர்றாரு கேளுங்க. இப்படி செஞ்சிருக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணும். அப்போ நம்முடைய பிராண சக்தி வீணாக தட் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சுதர்ஷனகிரியா பண்ணி 3 ஸ்டேஜ் பிராணயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டிங் இதெல்லாம் பண்ணி ஏராளமான சக்தி பெருக்கு. லைஃப் எனர்ஜி, இந்த பிராண சக்தி
அதை நாம நமக்காகவும் மற்றவங்க நல்லதுக்காகவும் பயன்படும். அந்த கோபம் வந்ததுன்னு உடனே அந்த எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். ஆல்வேஸ் ஹேவ் த ஷிஃப்ட் ஆஃப் எனர்ஜி. ஆல்வேஸ் பி அவேர் ஆஃப் த ஷிஃப்ட் ஆஃப் எனர்ஜி. ஆங்கர், விஸ்டம். கிரீவ், கிராட்டிடியூட். அன்கண்டிஷனல் லவ், possessiveness, hatred and fear. And Manipuraga, joy and generosity, greed and jealousy. Swadhisthana, lust and kamam. Positive is creativity. So whenever the shift of energy happens, shift it towards to the positivity. Aduthan Patanjali, the great Rishi says, Pratipaksha Bhavana. Pratipaksha Bhavana. உனக்குள்ள காம உணர்வு தோன்றும் பொழுது அதை எதிர்த்து போராடாதே. உடனே ஒரு கவிதை எழு, கட்டுரை எழு. உனக்குள்ள தோணக்கூடிய அந்த கிரியேட்டிவ் பவரை அப்படி மாத்து. உனக்குள்ள பொறாமையும் பேராசையும் வரும் பொழுது அதோட போராடாது. உடனே குழந்தைகளுக்கு ஜாய் சந்தோஷமா மிட்டாய் வாங்கி கொடு, எனக்கு பெரியவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு. எனர்ஜி ஷிஃப்ட் பண்ண. சிமிலர் எனக்கு எனக்குன்னு வரச்ச உடனே யாருமே இல்லாத ஒரு ஏழைக்கு அன்பதா. அண்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டா அதை நினைச்சிட்டு அழாத. அண்ட் கிராட்டிடியூட், அவங்க செஞ்ச நல்லதுக்கெல்லாம் அவங்களுக்கு நன்றி செல்லும். கோபம் வரச்ச கோபத்தோட போராடாது. உடனே அந்த கோபத்துக்கு ஏன் வந்ததுன்னு அனலைஸ் பண்ணா அந்த ஞானம் வந்தா கோபம் காணாம. These are all the already we have made like this. That is why Guruji says the focus, the polarities. So always they have the practice yourself for the shift of energy. Shift of energy. அதுதான் பிரதிபக்ஷ பாவனா, மாற்று ஆனது, ஒன்றுக்கு மாற்று. அதுதான் பதஞ்சலி யோகா சொன்னது. குருஜி பிராக்டிக்கலா சொல்றாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் சந்தோஷம். ஒத்து வரலையா ஒதுக்கிடுங்க, வெறுக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஒத்து வரலையா சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. ஆதிசங்கர் சொன்ன மாதிரி நிச்சல தத்துவே யாருக்கு யார்? நிச்சலமானது. ஒரு ஆறு அழகாக பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. இட் நெவர் ஃபேவர்ஸ் ஆர் நெவர் டிஸ்ஃபேவர்ஸ். அதுல துணி துவைக்கிறவன் இருப்பான், சந்தியாவந்தனம் பண்றவன் இருப்பான், ஒண்ணுக்கு போயிட்டு குண்டி கழுவுறவன் இருப்பான். எல்லாமே அந்த அம்பாள் எடுத்துட்டே போயிட்டே இருக்கு. எவ்ரிதிங் இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். நத்திங் ரிமைன்ஸ். ஸோ த கிரேட், த ரிவர், ஜீவ நதிகள் எல்லாவற்றையும் ஒரு அம்மா மாதிரி எடுத்துட்டு போயிடும். அது போல நாம வாழ்க்கையில் எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையானது ஒரு சமநிலை சீர்பாட்டோட போய்கிட்டே இருக்கு. அது நம்மளும் நிம்மதியா இருக்கும். யூ பிகம் த சோர்ஸ் ஆஃப் ஜாய் ஃபார் எவரிபடி அண்ட் யூ வில் பி ரேடியேட்டிங் த எனர்ஜி. இப்ப செஞ்ச இந்த எனர்ஜி அப்படியே அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். இவ்வளவு சுத்தில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும். அதுதானே வேணும். நம்மளும் சந்தோஷமா இருக்கும், வீட்லயும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நம்ம மட்டுமே சந்தோஷமா இருக்க முடியவே முடியாது. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். இந்த தெனாலிராம கதை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய்.